பறவை வரட்டுக்கா போயிட்டு வரேன். எப்ப வருவேன்? சும்மா இருந்த வீட்டு பக்கம் வந்தேன். எப்ப? நைட் வந்துடுறேன். ஒரு 12 மணிக்கு. காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் தேவையில்ல. ஒரே ஒரு மிச்சர் கொடுத்தா மட்டும். சரி ஒரே ஒரு போடு. மகாலிட்ட கழுவங்காலிட்ட வாட வச்சுட்டு விடுதலைப்பட்டி அப்பா திரு பூசாரி பழனிசாமியா, கொடை பூசாரி பழனிசாமி அப்பா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்புப்படுத்த அப்பா அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஓகே. என்ன தெரியல விருதக்கார வரவா போயிட்டு அங்கிருந்து சைஸ் வந்து காலை கடன் பிடித்து கதிரமணி வடிந்து கரத்தை வினதாங்கி கையில மலை சென்று 30 தேவர்களும் 48,000 முடைசூடி வீட்டிற்கும் எம்பெருமான் சிவன் சக்தியின் ஆசி பெற்று வைகுண்டம் சென்று திருப்பாறு கடலில் வெள்ளி கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டனாகி மகாலட்சுமி ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுரமுகனை கண்டு சாதூரிய ஆசிகளை பெற்று எனது தாய் கலைவான் இருக்கும் இடத்திற்கு சென்று கணக்கற்ற ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த வினத்திற்கும் கண்டபடி வேளவனை சந்திக்க செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கழகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு கரம் என்மையாகவே முடியும். நான் ஒரு நாளைக்குமே ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம் தக்கனானவன் தனது 1000 புத்திரர்களின் தவத்திற்கு அனுப்பி
திருஷ்டி தொழிலை கைப்பற்ற போது அதற்கு இடையூறு செய்து உலக நன்மை கருதி நல்வழிப்படுத்த நினைத்தேன். ஆனால் தக்கல் மேல் சிரமம் கொண்டு இருப்பிடமற்று திரும்பியபடியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யாவிடில் எனது சிறசாகப்பட்டது 1000 அச்சாபத்தின் பொருட்டு ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்து எனது சிரசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று எழுந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு திரு லோகங்களும் சென்று மூர்த்திகளும் தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். இந்த உயர்வான இடத்திலே, பெருமையான இடத்திலே, அற்புதமான இடத்திலே யாரை வணங்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்க வேண்டும். அவரை வணங்கினால் மட்டுமே கழகம் கிடைக்கும். கழகம் கிடைத்தால் மட்டுமே விடுதலை பெட்டி வாழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் நீங்க எங்கேயும் போக வேணாம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய குளத்தங்கரையிலும் அரச மரத்தடியிலும் நான் வீற்றிருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வணங்குகிறேன் என்று அமர்ந்திருக்கிறாரே விநாயக பெருமான், அவரை வணங்க வேண்டும். அகரமென அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகர்மறு முதலுமாகி வேறுமாகி பல்வேறு திருமேனி தரித்துக் கொண்டு புகழில் பொருள் நான்கினையும் இடர்த்தாய் போற்று நகருக்கு அறக்கரனை விருந்தாளருக்கு நிகழ்வு மரக்கரனை விருந்த ஆண்டு கொள்ளும் திரு மலனை கணபெடுத்து வாழ்வோம் என்று கூறி முதலில் முதல் பொருள் மூல கணபதியை துதிக்க வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வைத்து பிறந்த தொல்லைவோம் போகாதுயரமும் நல்ல குணபதியை கோபுரத்தில் வெறும் கணபதியை கைதொழார்கள் என்ற காரணத்தினாலே கணபதியை வணங்கி கலக்கி செல்வோம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், மகிழ் ஒன்றை மனம் மகிழ் ஒன்றை மருகாக மனம் பேசினார் பரமசேகர்கள் நீங்க செய்வினரை திருவிட்டு வெளிவிளங்க அறத்தை கேட்ட புகழையார் போன் அழுது செய்திரு முளைப்பால் சுரந்தளித்த சிவகாமி சுந்தரி பூங்குழலால் அன்னை பராசக்தி நினைத்தாலும் கூட அன்னையினால் உலகில் கண்கண்ட தெய்வம். நபிகள் நாயகன் சொல்வதைப் போல ஒரு தாயின் பரவத்தில்தான் சொர்க்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட உண்மைகளே ஆக ராமன் ஆண்ட நாடு ராமநாடு, ராமநாடாம் புண்ணிய பூமி, புண்ணிய பூமிகளே ஆக பருவகவர்த்தினி அம்மனாக, பரம்பக்குடி மாநகரிலே முத்தாள் அம்மனாக, நான் இருக்கக்கூடிய பார்த்திபுரம் மாநகரிலே சந்தனமாரி அம்மனாக, மானாமதுரையிலே ஆனந்தவல்லி அம்மனாக, திருப்புவனத்திலே மடப்புறத்து பத்திரகாளி அம்மனாக,
மதுரையிலே மீனாட்சி அம்மனாக, திண்டுக்கல்லிலே கோட்டைமாரி அம்மனாக, திருச்சியிலே சமயபுரத்து முத்துமாரி அம்மனாக ஊருக்கு ஒரு அவதாரமாய் பெண் தெய்வங்கள் இப்படித்தான் வழிபட வேண்டும், பெண்களுக்கு இவ்வாறெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று திருவிழா எடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. பாருங்க, அற்புதமான பேர். பேரை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விடுதலை பட்டி. என்றோ விடுதலை வாங்கினோம், இன்னைக்கு விடியல. பாருங்க, நினைச்சு பாருங்க, 5 வயசு சிறுமிய 50 வயசு கிழமை கற்பழிக்கிறான். பள்ளியில வேலை பார்க்கிற ஆசிரியைக்கு அங்க வேலை பார்க்கிற தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பெண்களை இப்படித்தான் போற்ற வேண்டும். தாய் திருநாடு நல்லா நினைச்சுக்கோங்க. எந்த மொழிக்கும், எந்த இனத்துக்கும், எந்த நாட்டிற்கும் கிடைக்காத ஒரே பெருமை தமிழர் ஆகிய நமக்கு, இந்தியர் ஆகிய நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன காரணம் தெரியுமா? மதுரையிலே மீனாட்சி ஒரு பெண்ணு சரியான முறையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இங்கதான் நமக்கு, இங்கதான் நம்மள என்ன செஞ்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, அப்பேற்பட்ட மண்ணிலே அங்கே ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்துச்சு. தவறான பாதையில போனதுனால அம்மா என்னை மன்னித்து விடு, நான் செய்தது குற்றம். எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம், நாட்டுல எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா எந்த மனைவி உறுதியானது, உண்மையானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீ தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டிய மனைவி மட்டுமே உனக்கு உண்மையானது, உறுதியானது. ஆக எத்தனை துணைவியான வேணாலும் தேடலாம். எத்தனை துணைவி வந்தாலும் காசு பணம் இருக்கிறவனே நம்மள என்ன செஞ்சிருவாங்க, சந்தோஷமா வச்சுக்கிடுவாங்க. காசு பணம் இல்ல அப்படின்னா அத்தனை என்ன செஞ்சிருவாங்க, உருவிட்டு விட்டுருவாங்க. அப்படித்தான் உருவுனா மாதவி எல்லாத்தையும் விட்டு அம்மா தாயே என்னை வந்து என்ன செய்ய காப்பாத்து அப்படின்னு போய் சரணடைஞ்சான் கோவலன். கண்ணகி வாப்பா, நம்ம போயிருவோம், மதுரை பதிக்கு போவோம், அற்புதமான ஏதாவது ஒரு பிழைப்பு செய்து நம்மளுடைய குடும்பத்தை என்ன செஞ்சுருவோம், காப்பா. இடத்துல அநீதி நடந்துச்சு. அன்னைக்கு அநீதி நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையிலே ஒரு பெண்மணி அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதுலதான் மதுரையிலே மீனாட்சி அம்மனாக மீனுக்கு எப்படி இமை இல்லையோ அது போல இமை இல்லாமல் இதுவரையும் சரியான முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆசைக்கு ஆசை வச்சு அப்புறம் தான் காதலிச்சே ஓசையிடு பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு, தாமரை அவள் இருக்க சூரியன் நான் இருக்க சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாய, ஓடுகிற சந்த தண்ணியில உரசி விட்டு சந்தனச்ச அது சேர்ந்துச்சோ சேரலையோ சொல்ல முடியல. எதையுமே காதல் இதுவரை வாழ்ந்து விட்டு இருக்கு பாருங்க. பழைய காதலை மறக்க முடியலையே. ஒரு வரியை சொன்னவன் அங்க நினைவுகள் போகிறே, என்ன செய்ய முடியல. அன்னைக்கு தூது விட்டா, காற்றை தூது விட்டா, மேகத்தை தூது விட்டா, கிளிய தூது விட்டா. கிளிய தூது விட்டதனால் அழகர் கிள்ளை விடு தூது அப்படின்னு ஒரு தூது இலக்கியமே பிறந்துச்சு. எங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு இங்க தூது விடுறாரு, பேஸ்புக்ல தூது விடுறாரு, வாட்ஸ்அப்ல தூது விடுறாரு, இன்ஸ்டாகிராம்ல தூது விடுறாரு. இந்த காதல் நிலைக்குமா? பாதியோட அந்து போக நினைச்சு பாருங்க, பாதியோட அந்து போக நம்ம இப்படி உட்கார்ந்து நினைவுகளை தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்பேற்பட்ட தன்மையில வந்திருக்கக்கூடிய இடத்துல நல்லது ஒரு வாய்ப்பினை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தேர்தல் காலத்துல அனுமதி கொடுத்து இந்த நாடகத்தை இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெரும் புண்ணியம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பண்ணிருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு 10 பேர் உட்கார்ந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். கிடைச்ச நேரத்துல உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு இந்த வாய்ப்பினை அள்ளி வழங்கிய விடுதலை பட்டி மக்களுக்கும் எங்களை எல்லாம் அழைத்து வந்து அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு ஐயா அகரமுத்தன் அவர்களுடைய தவ புதல்வன் குமரேசனுக்கும் கிராமத்தாளர்களுக்கு எனது சார்பாக, எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் தியாகம் பண்ணான்னு சொல்றாங்க. என் மண்ணிற்கு பாருங்க புண்ணிய பூமி. ஆக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து எனக்கு மாணவர்களை கொடுங்க, இந்த நாட்டை நான் வல்லரசாக ஆக்கி காட்டுகிறேன் என்று அனுதினமும் செய்தித்தாள் போடுறாரு, பால் பாக்கெட் போட்டாரா நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கும் எத்தனையோ நாடுகள் நம்மளை பார்த்து பயப்பட வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தெரிஞ்சது. ஆகா இந்தியாவை கொண்டு நம்ம மோதக்கூடாதுன்னு சொன்னா என் மண்ணிலே பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த புண்ணிய பூமியில இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பினை இந்த வாய்ப்பினை அள்ளி வழங்கிய தெய்வத்துக்கு மனமாற நன்றியை கூடி வணங்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? சிற்றம் சிறுகாலை வந்துனை சேரித்துன் பொற்றா மறையடியை பெற்று பெருகாலாய் பெற்ற மைத்தின் கொளுத்தலில் பிறந்த குற்றவாளிகளை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழை ஏழை உறவிக்கு முற்றோடு உற்றமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேபம் வந்து 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். கிடைச்ச நேரத்துல கிடைக்கக்கூடிய கலைஞர்களை சந்திக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையிலே அன்பு அப்பா, அந்த அப்பா எல்லாத்தையும் சந்திச்சுட்டேன். அண்ணன் இன்னைக்கு தான் என்ன செஞ்சு ரொம்ப நீண்ட சந்திச்சதே கிடையாது வந்ததுல இருந்து. ஆமா, இன்னைக்கு தான் அந்த சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அற்புதமான முறையில் ஏற்பாடு கொடுத்த அன்பு அண்ணன் குமரேசன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கணும்.
யார் ஆசீர்வாதம் இருக்கணும்? மாதா பிதா குரு தெய்வம் யாருடைய ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனா யாருமே ஆசீர்வாதம் இல்லாம தன்னகரில்லா தலைவனாக ஒருத்தன் நின்றானா அவன் தான் கர்ணன். ஆக போய் நிக்கிறான் பாருங்க. நான் செய்த தான தர்மங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு உலகளந்த நாயகன் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான் கர்ணன். அவன்கிட்ட போய் உலகளந்த நாயகன் கர்ணன் போய் என்ன செய்யறான்? கையேந்து நிக்கிறான். டேய், நீ செய்த தான தர்மங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு. தர்மம் நிலைக்க வேண்டும், அதற்காக உன்னுடைய உயிரை விட வேண்டும். அது மட்டுமா, தேவலோகத்துக்கு அதிபதி தெய்வேந்திரனை போய் நிற்கிறாரு. டே, உன்னோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு தெரிஞ்சிருந்து அறுத்து கொடுத்தான். தோல்வி அடைஞ்சான். அப்பேற்பட்ட வீரனை நினைவு கூறும் வகையிலே ஆக மகாபாரத கதையை நினைவு கூற வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவர் பேரெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு குடும்பம் ஒரு நாடகத்தை எடுத்து நடத்துகிறது என்றால் மாபெரும் பெரிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட இந்த நாடகத்தை உபயமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதுல இருக்கா இருக்கு பாருங்க. இது நோட்டீஸ் உபயம்ல அற்புதமான முறையில் நோட்டீஸ் இந்த நாடகத்திற்கு நோட்டீஸ் உபயம் பண்ணி கொண்டிருக்கிற கார்த்திக், நதியா, கிருத்திகாசினி, இனியா குடும்பத்தார்கள் அவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பேரை மட்டும் நாடகத்தினுடைய அமைப்பாளராக உபயமாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணி அவருடைய குடும்பத்தார்கள் விடுதலைப்பட்டி அற்புதமான முறையில் நாடகத்தை உபயமையாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணி அவருடைய குடும்பத்தார்கள் விடுதலைப்பட்டி திரு சுப்பிரமணி, சுப்பம்மாள், வீரராஜ் இவர்களின் குடும்பத்தாரின் சார்பாக பிரார்த்தனை நாடகமாக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாடகம் மிகப்பெரிய தெரிஞ்சுக்கணும். 1333 திருக்குறள்ல ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு 1.25 அடியில வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கடுத்து என்ன தெரியுமா? வாழும் 2ஆம் வள்ளுவன் யார் தெரியுமா? நாடக கலைஞருடைய குலதெய்வம் ஸ்ரீ சங்கரதேவா சுவாமிகள். அவர் என்ன செய்யறாரு? எத்தனையோ நாடகம் எழுதி வச்சு சுதியோடு பாட தெரிஞ்சவரும் அவர் பேரை சொல்லுதே. ஆக என்ன செஞ்சுட்டு அண்ணன் உண்டுகிட்டு இருக்கான். சுதியோட பாட தெரியாதால் அவரை பேரை சொல்லிதே 3 வேளை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட எத்தனையோ நாடக குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட நாடக கலைஞர்களுக்கு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்து ஒரு குடும்பத்தார் இந்த நாடகத்தை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிறது. சுப்பிரமணி, சுப்பம்மாள் அவர்களுடைய குடும்பம் நீண்ட ஆயுளை பற்றி எந்த ஒரு நோய் நொடி இன்றி வாழ வேண்டும். எல்லாம் அல்ல அந்த கிருஷ்ணன் அருளால் அப்படின்ற காரணத்தினாலே பன்னீர் மலர் சொரியுமே எங்கள் மூர்த்தி புகழ் பாடுங்கள் புகழ் கொடுத்த மூங்கிகளே எங்கள் புகழ் பாடுங்களே. பள்ளி கொள்கின்றவன் புகழ் கொடுத்த மூங்கிகளே புகழ்
கீத என்னும் பாடம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுங்களே அன்பாடும் கங்கை மலத்தோட்டங்களே புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி நன்றி. அற்புதமான முறைகளே ஆக கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு ஆக நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய இடத்துல நிறைய செயல்களை பேச வேண்டும், நிறைய செய்திகளை என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தால் என்ன அப்படின்னா கொலை கொள்ளை அப்படின்ட்டு என்ன செய்திகள் இருக்கு நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. எதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏமா நமக்கு வந்து அனுமதி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு செயல். அப்பேற்பட்ட அற்புதமான முறையிலே கடமை கண்ணியம் என்று ஆக காவல் பணி ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய அன்பு காவல்துறை அதிகாரி ஐயவர்களுக்கு எங்களது சிரமங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக வந்திருக்கக்கூடிய இடத்துல பாருங்க, எங்கேயும் எதையும் பேச முடியல, எதையும் சொல்ல முடியல. ஆக எதையும் பேசக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யட்டோம், ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும். கொட்ட கொட்ட என்ன செஞ்சு கொடுக்க கூடாது, குனிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. எப்பவாவது எந்திரிச்சு என்ன என்று கேட்டாக்க கேள்வி பிறக்கும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மைகளே. ஆக பாருங்க, ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்துல இந்த குறிஞ்சி நிலத்துல வந்திருக்கக்கூடிய இடத்துல என்ன சத்தம்? தன்மைகளே வந்திருக்கக்கூடிய இடத்துல குறிஞ்சி நிலத்திலே ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று பெண்ணின் குரல் அல்லவா தேவ மாதர்களை காட்டில் மிகவும் அழகுள்ளவளாக தோன்றப்படுகிறார். யார் எதற்காக ஆளோளம் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது கலியுகத்தில் பிறந்த கந்தபெருமானை திருமணம் பண்ணுவதற்காக. அன்னைக்கு தூது விட்டா சிவபெருமானை திருமணம் பண்ணுவதற்கு. இன்று இவள் தூது விடுகிறாள். யார? முருகப்பெருமான திருமணம் பண்ணுவதற்கு. எதற்காக? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ஆக ஜாதி மதம்லாம் எதுவுமே இல்ல. எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா திருமண கலப்பு திருமணங்கள் பண்ணலாம் அப்படின்னு இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில தெய்வங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு கலப்பு திருமணம் பண்ணி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. ஆனா இங்க பாருங்க, கருணை கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தன்மைகளே கலியுகத்தில் அவதரித்த கந்த பெருமானுக்காக ஆளோளம் பாடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, அப்பவே ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு கடவுள் அவதரித்தார் என்று பார்க்கும் பொழுது அவர்தான் முருகப்பெருமான். அப்பா சொல்றாரு, போய் சூரபதுமன் என்ன செஞ்சிரு, வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு. வதம் பண்ண இவருக்கு விருப்பம் இல்ல. தூது அனுப்புறாரு, வீரபாகத்தேவனை தூது அனுப்புறாரு. இங்கப்பா எங்க அப்பா கிட்டே நீ வர வாங்கின, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன், நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க, நான் உனக்கு கொலை செய்யாம என்ன செஞ்சிருப்பேன், விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு அவன் என்ன செய்யல, ஒத்து வரல. அதெல்லாம் முடியாது, போ உனக்கு தெரிஞ்சதை பார்த்துன்னு சொன்னதுனால அப்பவும் கொலை பண்ண விருப்பம் இல்லாம அம்ப எழுதி என்ன செஞ்சார் அப்படின்னா அவனை இரு கூறாக பிளந்து ஒரு பக்கம் சேவல் கொடியாகவும் ஒரு பக்கம் மயில் கொடியாகவும் தன் கூடவே வச்சுக்கிட்டாரு. அது மட்டுமா பாருங்க, பழனியிலே ஆண்டியாகவும் காட்சி கொடுக்கிறார், அரசனாகவும் காட்சி கொடுக்கிறார். என்ன காரணத்துக்காக தெரியுமா? ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்திருப்பான், டே நல்லா வாழ்ந்தான், கெட்டு போயிட்டான். ஊர்ல பேசுவோம் பழமொழி, நல்லா வாழ்ந்தான் கெட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு. நல்லா வாழ்ந்த மனுஷன் அவனுக்கு என்ன நேரமோ காலமோ தெரியல, கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு நல்லா வாழ்ந்திருப்பான், அவனுக்கு என்ன கிரகம் பிடிச்சோ அவன் என்ன செஞ்சிருப்பான், விழுந்திருப்பான். நல்லா அனுதினம் உழைச்சிருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான், ஒரு நாள் நல்ல கோடீஸ்வரன் வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உழைச்சாண்டா, அவன் எவ்வளவு முன்னேற்றான், நேர்மையா இருந்தான் அப்படின்றதுக்காக பழமொழியை தத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக ஆண்டியாகவும் அரசனாகவும் ஆக விஸ்வரூப காட்சியை என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆக பழனி மலையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய புகழை ஆக அவரை திருமணம் பண்ணுவதற்காக ஆலோலம் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார். வான்முது வாராது பொய்க வளைவளம் சுரக்க மன்னன் போல் ஒரு அரசு